ஸோ இன்றைக்கி சென்னையில் பெரம்பூரில் விஜயனோட பிரச்சாரம் நடந்திருக்கணும். ஸோ 5 தொகுதிகளில். பட் ஆனால் இது இன்றைக்கி நடக்கலை. ஸோ அதுக்கான பர்மிஷனும் இன்னைக்கு கொடுக்கல. ஏன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த தொகுதியில் ஒரு பேரிகார்டு போட்டு வேணுட்டிக்க பள்ளம் தோண்டி அது ஒரு ரீசன் வச்சு இவங்க 3000 பேரில் கூட முடியாதுன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் இது மட்டுமா ரீசன் கேட்டால் கிடையாது. இவங்களுக்கு விஜய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதுக்கு என்னம்மா சொல்லலாம்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசி இந்த பர்மிஷன் டிலே பண்ணி அது கேன்சலும் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்ற தலைவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணலாம். விஜய் மட்டும் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அது அந்த வேலை பண்ணுறாங்க. ஸோ இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அதனால் இது இப்படியே நின்றுச்சு அப்படின்றது ஒரு காரணமும் கிடையாது. விஜய் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் யோசிச்சா நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் 28 நாள் சம்திங் தான் இருக்குது தேர்தலுக்கு. இன்னமும் நம்ம அகிம்சை வழியிலே போகலாம், நம்ம பொறுமையாகவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சோம்னா இவங்க இதே தான் பண்ணுவாங்க. ஸோ விஜய் ரூல்ஸை மதிக்கிறாரு, நம்ம என்னதான் பண்ணாலும் அவர் இந்த ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ண மாட்டார், அதனால நம்ம இது மாதிரி விஷயங்களாம் பண்ணால் அவர் ஜஸ்ட் அறிக்கை மட்டும் விட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த நினைப்பை மாற்றணும்னா விஜய் ஒன்று அட்லீஸ்ட் ஒரு வீடியோ இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக இறங்கிடணும். என்னதான் பார்த்துடலான்னு மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா அது காவல்துறையோ இல்லை இந்த தமிழ் அரசு தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இறங்கிடணும். அப்போ தெரியும்ல அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு. நேஷனல் நியூஸ் வரைக்கும் அது போகும். நம்ம ஜஸ்ட் அறிக்கை கொடுக்குறதுனால மட்டும் இம்பேக்ட் கிடையாது. பட் அது ஒரு இம்பேக்ட் தான், கிரேஸ் தான். பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு வீடியோ இந்த அக்ரெசிவ் பற்றியான ஒரு வீடியோ போட்டான்னா அதுக்கான ஒரு இம்பேக்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. மக்களும் அது இன்னும் நிறைய லெவலில் ரீச் ஆகும். அது ஒரு நேஷ்னல் நியூஸ் ஆகும், ஒரு டெபிட்டாக கூட ஆகும். ஸோ அதனால் விஜய் இப்படி பொறுமையாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தார், ஓகேன்னு விட்டோம். சினிமா டைம்லேயே அவர் பொறுமையாக ஓகே அப்படியே இருந்தால் அது எந்த அளவுக்கு பாதிப்புன்றது தெரியும். ஏன்னா மக்கள் எப்பவுமே ஒரு விஷயம் துணிஞ்சு இறங்கினா மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும். நம்ம அப்படியே ஓகே வருவார்னு நினச்சோன்னா நம்மளுக்கே என்ன இவர் வரவே மாட்டாரு, ஜஸ்ட் இப்படியே பேசிட்டு இருக்காருன்ற ஒரு மைண்ட் தாட் வந்துடும். ஸோ நம்ம மக்கள் அப்படி தான் எப்போ ஒன்று ப்ரெஷராக புதுசாக இறங்கும்போது ஓகே இவர் எதிர்க்கிறவர் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் பொறுமை அகேம்ஸ் வழியில் தான் போனோம்னா நம்மளுக்கு என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட இவர் பொறுமையாக செய்வேன்ற அந்த தாட் வந்துடும். ஸோ அதை வரக்கூடாதுன்றனால தான் விஜயம்மா சப்போஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எதனா ஒரு ஸ்டெப் எடுங்க. ஏன்னா இவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் எதனா ஒரு ரீசன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, எதனா ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணவங்க இந்த எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே ஒன்றா இருப்பாங்க, எதனா ரீசன் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம எப்படி எதிர்க்கிறோம், எப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோன்றது தான். இவங்களுக்கு மாதிரி ஆளுங்களுக்குலாம் ரூல்ஸே கிடையாது. இறங்கி வந்துடணும், என்னதான் அது பார்த்துடலாம் அப்படின்னு. இல்லையா அட்லீஸ்ட் ஒரு வீடியோ எங்களுக்கு அனுமதி இல்லை, ஏன் எங்களுக்கு பிரச்சாரத்தை பண்ணக்கூடாது, நான் ஏன் பண்ணக்கூடாது, மற்றவங்களாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ பண்ணணும். ஜஸ்ட் 5 minutes வீடியோ இருந்தால் கூட அது வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது எல்லாருமே மக்கள் நினைக்கிற ஒரு விஷயம்தான். எல்லாருமே நினைக்கிறதும் அதுதான். இப்போ நிறைய இஷ்யூ போயிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாருமே பிரச்சாரம் பண்ணுறாங்க. டிவிக்கு என்ன ஒன்று சொல்லிட்டா பர்மிஷன் கொடுக்கணும்னு அவர் வீட்டிலே இருந்துடுறாரு, அப்படியே வீட்லேயே உக்காஞ்சிக்கிறாரு, அது எதிர்த்து வரமாட்டுறாரு அப்படின்னு ஒரு டிபேட் போயிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அது பிரேக் பண்ணுங்க, வாங்க வெளியே வாங்க, பார்த்துக்கலாம், என்னதான் ஆகுதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கூட வாங்க. இல்லையா சரி வெளியே வந்தால் தான் ப்ராப்ளம், இது மக்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. விஜய் அண்ணாவுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, மக்களுக்கு எதாவது ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. கரெக்டு, ஒத்துக்கிறோம். பட் ஆனால் அந்த வீடியோ ஏதாச்சும் போட்டு விடுங்கன்னு தான்றோம். ஏன்னா இன்னும் 28 நாள் தான் இருக்குது. இந்த இதுவும் நம்ம மிஸ் பண்ணுறோன்னா அப்புறம் எப்படி நம்ம போய் மக்கள்கிட்ட சேர முடியுன்றத கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஆச்சு யோசிச்சு பாருங்கள். நான்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. பட் இருந்தாலும் எங்களோட ஆதங்கம் விஜய் வர முடியலையே, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு ஆதங்கம் இருக்குது. பட் ஆனால் விஜய் இது மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நம்மளுக்கு இன்னும் எனர்ஜியாக இருக்குன்றது தான் ஒரு ஆதங்கம். கண்டிப்பாக இதுக்கான இம்பேக்ட் 27 கண்டிப்பாக தெரியும். பட் அது தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் இங்கே நிறைய விஷயங்கள். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல ஏதோ பெண்களை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஒரு சைடில் இஷ்யூவாக போயிட்டுருக்கு. இவர் போய் டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இது ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ விஜய் எப்படிலாம் முடக்கணுன்றது இந்த 28 நாளில் இன்னும் என்னென்ன பண்ணுவாங்கன்றது பாருங்கள். உங்கள் தேர்தலுன்னு கூட என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனால் என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கணும், இந்த பிரச்சாரத்துக்கு எப்படி மூவ் பண்ணணுன்றது கொஞ்சம் பாருங்கள், என்ன யோசிங்க.
நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் இதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இன்னமும் பொறுமையாக ஓகே நம்ம அறிக்கை விட்டுடலாம் அப்படின்னு நினச்சோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நீங்கள் எதனா ஒரு ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயிக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம எதனா ஒன்று எடுக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் இவங்க இப்படி தான் பண்ணலாம்னு தெரிஞ்சு போச்சு பண்ணுவாங்க. அப்படி தெரிஞ்சு நம்ம அதுக்கு சும்மா இது மாதிரி வந்து அறிக்கை கொடுத்துக்கிட்டு யாரோ பேச விட்டுலாம் வேடிக்கை ஆகாது. நீங்கள் பேசணும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ இல்லை ஜஸ்ட் நான் இறங்கி வர்றேன் அப்படின்னு வரணும். அப்போ தெரியும் எல்லாருக்குமே விஜய் அண்ணன் யாருன்றது. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னும் 28 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. எவ்வளோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 26 கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் மாறும். அது நம்ம கையில் இருக்குது. விஜய் அண்ணனும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணால் மட்டும்தான். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்லது நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.